எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் கிறிஸ்து நமக்காக தம்மை சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில் நாம் சிந்திக்க இருக்கிறதான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாம் ஒவ்வொருவரும் வாசனை வீசுகிற ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா, கிறிஸ்து நமக்கு முன்னோடியினவராகிய கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏனென்றா கிறிஸ்து நமக்காக சுகந்த வாசனையாக அவர் என்னென்னா பலியாகவும் காணிக்கையாகவும் ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாசனை வீசுகிற ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான வாசனை வீசக்கூடியதான ஜீவியம் காணப்படாதது நிமித்தமாக அநேகர் பார்த்திங்கன்னா அவர்கள் தங்களுடைய சாட்சிகளையே இழந்த நிலைமையில் காணப்படுகிறார்கள். வேதத்தில் நம்ம பார்ப்போமானால், அதாவது என்னென்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பின்பற்றுகிறவர்கள் எல்லாரும் தம்மை போலவே காணப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். தம்மை போல இரக்கமுடையவர்களாக, அன்பு உடையவர்களாக, மற்றவர்களுடைய பாவங்கள் மற்றவர்களுடைய தவறுகளை மன்னிக்கக்கூடியவர்களாக, அதே நேரத்தில் அதாவது என்னென்னா அவருடைய வாழ்க்கையில் அவர் பரிசுத்தராக இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும் என்றெல்லாம் தேவன் விரும்புகிறார். இப்படிப்பட்டதான தேவன் விரும்புகிறதான இந்த காரியத்தில் பார்த்திங்கன்னா, அவர் விரும்புகிறதான ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்னென்னா வாசனை வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் 16ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் பாருங்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளும் நாங்கள் தேவனுக்கு என்னென்னா நற்கந்தமாக இருக்கிறோம்னு சொல்வார். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளேயும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளேயும் தேவனுக்கு கிறிஸ்துவின் நற்கந்தமாய் நாங்கள் கிறிஸ்துவின் நற்கந்தமாக இருக்கிறோம். அதாவது கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்துக்கு எதுவான மரண வாசனையாகவும், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு எதுவான ஜீவனுக்கு எதுவான வாசனையாகவும் நாங்கள் காணப்படுகிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவ ஜீவியம் செய்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு வாசனை வீசுகிற ஜீவியம் செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை இந்த கால வேளையில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிந்திக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதாவது என்னென்னா, வாசனை வீசும் ஜீவியம் என்று சொல்லும்பொழுது நாம் பின்பற்றுகிறதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறதான நம்முடைய வாழ்க்கையிலும் அவரை போன்றதான சுபாவங்கள் நமக்குள்ளாக காணப்பட வேண்டும். அவரை போன்றதான சுபாவங்கள் நமக்குள்ளாக காணப்படும் பொழுது நாமும் பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு முன்பாக வாசனை வீசுகிறவர்களாக காணப்பட முடியும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதை தான் பார்த்திங்கன்னா தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்தெந்த காரியத்தில் எல்லாம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாசனை வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து ஒரு சில வசனங்கள் மூலமாக நம்ம எல்லோரும் தியானிக்கலாம். முதலாவதாக ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். செய்தான். அப்பொழுது அவனுடைய வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, இதோ என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. அவன் கிட்ட போய் அவனை முத்தம் செய்தான். அப்பொழுது இதோ அவன் வஸ்திரங்களின் வாசனையை மோந்து, அவன் வஸ்திரத்தின் வாசனையை மோந்து, என் குமாரனுடைய வாசனை கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல் இருக்கிறது என்று அன்பு தேவனுடைய பிள்ளைல இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரிந்தது தான். இருந்தாலும் நான் என்னென்ன சொல்கிறேன், ஈசாக்குக்கு என்னென்னா, அதாவது யாக்கோபின் தகப்பனார் ஈசாக்குக்கு முதிர் வயதுள்ளவரானார். முதிர் வயதுள்ளதான நாட்களில் அவருடைய கண்கள் பார்த்திங்கன்னா இருளடைந்து விட்டது. இருளடைந்ததான சூழ்நிலையில் அவர் ஒரு நாள் என்னென்னா
அவர் என்னென்னா என்னுடைய ஜீவிய காலம் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கும், ஆனால் அதுக்கு முன்பாக நான் ஏசாவிடம் அவர் சொல்கிறாரு, அதுக்கு முன்பாக நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக நீ என்னென்னா காட்டுக்கு போய் வேட்டையாடி எனக்கு என்னென்னா அந்த வேட்டையாடின அந்த இறைச்சியை எனக்கு என்னென்னா சமைத்து கொண்டு வா, நான் அதை என்னென்னா நான் சாப்பிட்டுட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று. அதாவது என்னென்னா அவர் என்னென்னா காட்டுக்கு போய் அந்த வேட்டையாடி கொண்டு வருகிறது. அது என்ன இங்கிலீஷ் பைபிளில் மான்கறி என்று போடப்பட்டிருக்குது. அதாவது என்னென்னா மானை அடித்து எனக்கு என்னென்னா இறைச்சியாக நீ சமைச்சு கொண்டு வா, நான் அதை என்னென்னா சாப்பிட்டுட்டு உன்னை நான் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். ஏனென்றால் ஏசா வனசஞ்சாரியாக இருந்தான், அவன் வேட்டையாடுவது வல்லவனாக காணப்பட்டான். இந்த காரியத்தை அவனுடைய மனைவியாகிய ஈசாக்குடைய மனைவியாகிய ரெபேக்காள் கேட்ட பொழுது, ஐயோ ஆசீர்வாதம் எல்லாம் ஏசாவுக்கு போய்விடுமா என்று அவள் நினைத்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே என்னென்னா ஏசா 2 மனைவிகளை திருமணம், அதாவது அந்நிய ஸ்திரிகளை திருமணம் செய்தது நிமித்தமாக அவர்களுக்கு அவன் என்னென்னா மனநோவாக இருந்தான் என்று பார்க்குறோம். ஒருவேளை அதனால வேண்டி ரெபேக்காள் ஒருவேளை அப்படியே தான் ஒரு பிளான் போட்டால் என்னன்னு தெரில. அவள் என்னென்னா ஒரு பிளானை போட்டு, நீ சீக்கிரமாக வா, ஆட்டு மந்தையிலேருந்து 2 குட்டியை நீ அடிச்சிட்டு வா, நான் சீக்கிரமாக நான் சமைச்சு தரேன், சமைச்சு தரப்ப நீ என்னென்னா கொண்டு போய் நீ தகப்பனுக்கு கொடுத்து நீ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்லி, அதேமாரி பார்த்திங்கன்னா 2 ஆட்டுக்குட்டியை அடிக்கிறாங்க. அவன் நல்லா சமைக்கிறா அந்த ஆட்டுக்குட்டியோட தோலை. ஏனென்றால் ஏசா பார்த்திங்கன்னா ரோமம் உடையவன், அதாவது என்னென்னா அவன் கையிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ரோமம் இருக்கும், அதே நேரத்தில் யாக்கோபுக்கு இருக்காது. இதையெல்லாம் இவங்க ஒரு பிளானை போட்டு அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரெபேக்காள் தன்னுடைய அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை போர்த்து விட்டு அவனுடைய ட்ரெஸ்ஸையே இவனுக்கு மாட்டி விட்டு, அதே நேரத்தில் அவன் அந்த சமைச்ச இறைச்சியை பார்த்திங்கன்னா அந்த ஆட்டை சமைச்ச இறைச்சியை கொண்டு போய் கொடுத்து அவன் என்னென்னா ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு போகிறான். ஆனால் அப்போவும் என்னென்னா ஈசாக்கு சந்தேகப்படுறான். 2-3 தடவை அவன் பார்த்திங்கன்னா அந்த சம்பவத்தில் பார்த்தோன்னா கேட்குறான், நீ என்னென்னா நீ என்ன இது ஏசாதானான்னு கேட்குறான். அப்பவும் அவன் சொல்கிறான், நான் ஏசாதான்னு. ஒன்று தான் அவன் சொல்கிறான், நான் தடவி பார்க்கும்படிக்கு நீ பக்கத்தில் வான்றப்ப அவன் தடவி பார்க்குறான், உரமெல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவன் சொல்கிறான், அந்த நேரத்தில் தான் அப்போவும் அவன் சொல்கிறான், அதாவது என்னென்னா சரீரம் எல்லாம் ஏசாவின் சரீரம் போல் காணப்படுகிறது, ஆனால் என்னென்னா சத்தமோ யாக்கோபின் சத்தத்தை போல் இருக்குதுன்னு அப்போவும் அவன் பார்த்திங்கன்னா ஈசாக்கு நன்றாக அறிந்து கொள்கிறான். இதுலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ளணும். தகப்பனைய தாயையோ ஏமாற்ற நினைக்கிற பிள்ளைங்க எந்த சூழ்நிலையிலும் ஏமாற்ற முடியாது என்பதை நன்றாக நினைத்து கொள்ளுங்க. ஏதாவது ஏனென்றால் சின்னதுலேருந்தே உங்களை வளர்த்து அவங்க ஆளாக்கி கொண்டு வராங்க. இன்றைய நாட்களில் வளர பார்த்திங்கன்னா அது ஒருவேளை அவங்க படிக்காதவர்களாக இருக்கலாம், நீங்கள் ஒருவேளை நல்லா படித்தவர்களாக இருக்கலாம். ஆனாலும் என்னென்னா உங்களுடைய சுபாவம் அவர்களுக்கு நன்றாக தெரியும், எந்த விதத்தில் இவன் ஏமாற்றுவான், எந்த விதத்திலெல்லாம் இவன் வருவான் என்று. அந்த நேரத்தில் பாருங்கள், அவன் சந்தேகத்தோடு தான் அத்தனை தடவை கேட்குறான். ஆனாலும் என்னென்னா அவன் சொல்கிறான், இல்லை. அப்போவும் அவன் கேட்குறான், இவ்வளோ சீக்கிரத்தில் உனக்கு எப்படி இறைச்சி கிடைத்தது என்று. ஆமாம், நான் போனேன், உடனே எனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் என்னென்னா அவன் என்னென்னா என் கிட்டவா, நான் என்னென்னா உன்னை தடவி பார்க்கணுன்னு சொல்லிட்டு தடவி பார்த்ததோடு இல்லாமல் அவன் மோந்து பார்க்குறான். மோந்து பார்க்கும் பொழுது அவனுடைய வஸ்திரத்தின், அதாவது என்னென்னா ஏசாவுடைய வஸ்திரம் பார்த்திங்கன்னா அந்த வனாந்தரத்து வாசனை, வயல்வெளியின் வாசனை நிறைந்ததாக எப்போதும் காணப்படும் போல். இதை ஈசாக்கு நன்றாக அறிந்தது நிமித்தமாக அவன் சொல்கிறான், இதுமாரி என் குமாரனுடைய வாசனை இதோ வயல்வெளியின் வாசனையை போல் இருக்கிறது என்று அவன் அங்கே சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இதிலேருந்து ஒரு காரியத்தை நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஈசாக்கு பாருங்கள், தன்னுடைய குமாரனுடைய வஸ்திரம் என்னென்னா வயல்வெளியின் வாசனை வீசக்கூடியதாக இருக்கும் என்பதை அவன் நன்றாக அறிந்தது நிமித்தமாக தான் அவனை பார்த்திங்கன்னா நம்பி அவனை என்னென்னா ஆசீர்வதிக்கிறான். அவன் ஆசீர்வதித்து ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி கொண்டு போன பிற்பாடு ஏசா வருகிறான். அவன் மனஸ்தாபப்பட்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா
இப்படிப்பட்டதான ஒரு வாசனை ஏசா தன்னுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா வயல்வெளியின் வாசனையை வீசக்கூடியவனாக அவன் காணப்பட்டான் என்று பார்க்கணும். அதை நன்றாக தகப்பன் பார்த்திங்கன்னா நன்றாக அறிந்திருந்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த நம்முடைய வாழ்க்கையில் அதாவது என்னென்னா நம்ம தரித்திருக்கிறதான வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அது தேவனுக்குரியதான சுபாவங்களை அது காட்டுகிறது. நம்ம என்னென்னா நம்மளும் பார்த்திங்கன்னா வஸ்திரம் தரித்திருக்கிறோம். அதை தான் கலாத்தியரில் சொல்கிறாரு. கலாத்தியர் 3:17 அவர் சொல்கிறாரு, அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே என்று அங்கே அவர் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்து இயேசுக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம். நம்ம இப்போ என்னென்னா கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். கிறிஸ்துவாகிய அந்த வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம். இந்த வஸ்திரத்தை தரித்திருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் சுபாவங்கள் நமக்குள்ளாக காணப்படுகிறதா என்பதை இந்த கால வேளையில் நன்றாக அறிகிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கு பாருங்கள், அதாவது என்னென்னா இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேகருடைய குடும்பத்தில் இப்படிப்பட்டதான அதாவது என்னென்னா கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய ஜீவியம் பார்த்திங்கன்னா அவர்களுடைய சுபாவம் புறஜாதியாரை காட்டிலும் பார்த்திங்கன்னா மோசமான ஒரு ஜீவியமாக காணப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ பார்த்திங்கன்னா சுகந்த வாசனையாக அவர் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவரை தரித்து கொண்டிருக்கிறதான நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படிப்பட்டதான வாசனைகளை வீசுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம் என்பதை இந்த கால வேளையில் நாம் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்களா? கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளாக காணப்படுகிறதா? முதலாவதாக என்னென்னா நம்முடைய வீட்டிலேயே நாம் வாசனை வீசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது வெளியே நன்றாக தான் வாசனை வீசி கொண்டு இருக்கிறார்கள். வெளியே பார்த்திங்கன்னா அவர் அதாவது என்னென்னா ஐயோ இந்த சகோதரனை போல் உண்டா, இந்த சகோதரியை போல் உண்டான்னு. ஆனால் வீட்டில் உள்ளவர்களிடத்தை கேட்டால் தான் அவர்களுடைய வாசனை எப்படிப்பட்டதான வாசனை என்று நமக்கு நன்றாக தெரியும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவதாக நீங்கள் இருக்கிறதான இடங்களில், நீங்கள் இருக்கிறதான குடும்பத்தில் உங்களை பார்க்கிறவர்கள் அனைவரும் இவர்கள் என்னென்னா தேவனுடைய பிள்ளை, தேவனுக்குரியதான சுபாவங்கள் எல்லாம் காணப்படுகிறது. அவர்களுக்குள்ளார அன்பு உண்டு, இரக்கம் உண்டு, அதே நேரத்தில் மன்னிக்கும் சுபாவம் உண்டு. இன்னும் இவர்களுக்குள்ளாக தேவனுக்குரியவர்களை எல்லாம் இவர்களுக்குள்ளாக காணப்படுகிறது என்பதை நம்மை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அதாவது என்னென்னா கிறிஸ்துவுக்கு நற்கந்தமாக வீசக்கூடியவர்கள் அநேகர் பார்த்திங்கன்னா துர்நாற்றம் வீசக்கூடியவர்களாக காணப்படுகிறார்கள். அநேக குடும்பங்களில் ரட்சிக்கப்படாத கணவன்மார் அல்லது ரட்சிக்கப்படாத மனைவிமார் ரட்சிக்கப்படாமலேயே போவதற்கு காரணம் என்னென்றா அவர்களுடைய வாசனை வீசுகிற ஜீவியத்தின் நிமித்தமாக தான் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அவங்க ஒருவேளை நற்கந்தமாக இருந்து நல்ல வாசனை கிறிஸ்துவின் வாசனை வீசுகிறவர்களாக காணப்படும் பொழுது அவர்கள் என்னென்னா சீக்கிரத்தில் என்னென்னா அவர்கள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி அவருக்குள்ளாக காணப்பட்டால் அந்த ரட்சிக்கப்படாத கணவனோ ரட்சிக்கப்படாத மனைவிமாரோ ரட்சிக்கப்பட்டுருவாங்க. ஆனால் இவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா அதுக்கு நேர்மாறான சுபாவங்கள் தங்களுடைய இருதயத்தில் காணப்படுவது நிமித்தமாக அவங்க பார்த்திங்கன்னா கடைசி வரை அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாமலே போவதை நன்றாக அறியலாம். அநேகருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவங்க என்னென்னா நற்கந்தம் வீசுவதற்கு பதிலாக அதாவது துர்நாற்றத்தை வீசி கொண்டிருந்தாலும் அவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா தெரிவதே கிடையாது. இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களை பார்க்கும் பொழுது பாருங்கள், சில குடும்பத்திலலாம் பார்க்கும் பொழுது அவங்க குடும்பத்தை வீட்டிலேயே பாருங்கள் ஒரு சுத்தமாக வைத்துக்கொள்ள மாட்டாங்க. தங்களை குறித்து கூட பார்த்திங்கன்னா ஒரு உலகப்பிரகாரமான ஒரு சரீரத்தில் கூட ஒழுங்காக குளித்து சுத்தமாக கூட இருக்க மாட்டார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம இருக்கிறதான அபிஷேகம் பெற்றதான தேவனுடைய பிள்ளைகள் முதலாவதாக வாசனை வீசக்கூடியதான இடம் என்னென்னா அது முதலாவதாக வீடு என்பதை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய வீட்டில் உள்ளவர்கள் உங்களை குறித்து என்ன
என்ன சாட்சி சொல்ல முடியும்? அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்பட்டிருக்குது, பரிசுத்தாவி பெற்றவர்கள் முதலாவதாக என்னென்னா, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து முதலாவதாக எருசலேம் என்று சொல்லும் பொழுது என்னென்னா, இருக்கிற இடத்துல முதலாவதாக நீங்கள் வாசனை வீசக்கூடியவர்களாக, சாட்சியாக நீங்கள் ஜீவிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நாட்களில் நம்முடைய வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட வாசனை வீசி கொண்டிருக்கிறோம்? யோவான் 12:3 ஒர்ஷிப் நேரத்தில் கூட பிரதர் கூட சொன்னார், அங்கே பாருங்கள், பணிவிடை செய்கிறதான மரியாள் தன்னுடைய பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஆண்டவராய இயேசுவினுடைய பாதத்தில் ஊற்றி அவள் பாருங்கள் தன்னுடைய அதாவது கண்ணீரோடு தன்னுடைய தலைமயிரால் அதை அவள் துடைத்தாள் என்று பார்க்கிறோம். அந்த பரிமளம் அங்கு ஊற்றப்பட்டது நிமித்தமாக அந்த வீடு முழுவதும் பார்த்திங்கன்னா வாசனை வீசினது என்று பார்க்கிறோம். அங்கே உள்ளவர்கள் கூட பார்த்திங்கன்னா தடுத்தாங்க. அதாவது என்னென்னா, ஏன் இதை இவ்வளோ விலைக்கு விற்கலாமே, ஒரு ராத்தல் பரிமள தைலத்தை வீணாக்கிட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் அந்த நேரத்தில் அவள் அப்படிப்பட்டதான வாசனை வீசக்கூடியதான காரியத்தை செய்தது நிமித்தமாக ஆண்டவராகிய இயேசுவே அவளை குறித்து என்ன சொல்கிறான்னா, இவள் செய்தது எல்லா இடத்துலையும் என்னென்னா இவளை குறித்து சொல்லப்படும் என்று. ஏனென்றால் அவள் அப்படிப்பட்ட வாசனை வீசக்கூடியதான ஒரு நல்ல காரியத்தை அவள் செய்தார். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? அந்த வீடு முழுவதும் பரிமள தைலத்தினால் நிரப்பப்பட்டது என்று பார்க்கிறோம். அந்த வீடு என்று சொல்லும் பொழுது இந்த சரீரமாகிய அந்த கிறிஸ்துவை தரித்து கொண்டதான உங்களுடைய வீடு அப்படிப்பட்டதான பரிமளம் நிறைந்ததான வாசனை நிறைந்ததான அப்படிப்பட்ட வீடாக உங்களுடைய வீடு காணப்படுகிறதா? அப்படிப்பட்ட வாசனை வீசக்கூடிய ஜீவியம் உடையவர்களாக நீங்கள் காணப்படுகிறீர்களா என்பதை இன்றைய நாட்களில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனுடைய சமூகத்தில் ஒருவேளை கடந்த நாட்களில் ஆண்டவரை அறியாத நாட்களில் அநேக தவறுகள் செய்திருக்கலாம். ஆனாலும் இன்று நம் கர்த்தரை என்னென்ன ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தரை நம்ம தரித்திருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது என்பதை நம்ம ஆராய்ந்து பார்த்து சரி பண்ண வேண்டியவர்களே நாம் சரி பண்ணுவோம். நாம் வாசனை வீசக்கூடியவர்களாக காணப்படுவோம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்ம எவ்வளவோ வசனத்தை வீட்டில் மாட்டி இருப்பது நிமித்தமாக, அதே நேரத்தில் எவ்வளவோ வசனத்தை நம்ம பேசுவது நிமித்தமாக மற்றவர்களை எந்த விதத்திலும் பார்த்திங்கன்னா ரட்சிப்புகளாக வர முடியாது. எந்த விதத்திலும் அப்படி நம்ம வாசனை வீசக்கூடியவர்களாக நாம் காணப்படவே முடியாது. நம்முடைய ஜீவியம்தான் வாசனை வீசக்கூடியதாக ஜீவியமாக காணப்படும் பொழுது நம்மை காண்பவர் தேவனை காண முடியும். அப்படிப்பட்டதான கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்கலாம். முதலாவதாக வீட்டில் வாசனை வீசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். இரண்டாவதாக சுற்றுப்புறங்களில் நாம் வாசனை வீசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஆதியாகமம் 34:34 பார்க்கலாம். அப்பொழுது யாக்கோபு சிமியோனையும் லேவியையும் பார்த்து, நீங்கள் கானானியரிடத்திலும், ஆதியாகமம் 34:30 இந்த தேசத்தில் குடியிருக்கிற கானானியரிடத்திலும் பெர்சியரிடத்திலும் என் வாசனை நீங்கள் கெடுத்ததினால என்னை கலங்க பண்ணினீர்கள். நான் கொஞ்ச ஜனம் உள்ளவன், அவர்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடி நானும் என்னுடைய குடும்பம் அழியும்படி என்னை வெட்டி போடுவார்களே என்று சொல்கிறான். அதாவது என்னென்னா, யாக்கோபு பிரயாணமாக வந்து கொண்டிருக்கிறான். பதானாராமிலிருந்து புறப்பட்டு அவன் என்னென்னா சீகம் ஊருக்கு எதிராக அவன் என்னென்னா கூடாரத்தை போட்டு அங்கு இருந்து கொண்டு அவன் என்னென்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு, அவங்களோட தொழில் ஆடு மேய்க்கிறதுன ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கும் பொழுது யாக்கோபுனுடைய மகள் என்னென்னா ஒரு காரியத்தை அந்த இடத்துல செய்கிறாள். யாக்கோபுக்கு பாருங்கள் 12 குமாரர், ஒரே ஒரு குமாரத்தி தான். அவள் பேர் பார்த்திங்கன்னா தீனாள். இந்த தீனாள் என்ன பண்ணால், அந்த சீகம் ஊரை சுற்றி பார்ப்பதற்காக நான் என்னென்ன ஸ்திரீகளெல்லாம் நான் சுற்றி பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு, தேசத்தில் உள்ளதான ஸ்திரீகளை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி அவள் என்னென்னா புறப்பட்டு ஊருக்குள்ளார போகிறாள். ஊருக்குள்ளார போகும் பொழுது அவளை பார்த்ததான அந்த, அதாவது என்னென்னா அந்த சீகம் ஊர் பிரபு அவன் என்ன பண்ணிட்டான், இவளை என்னென்னா பிடித்து அவளை என்னென்னா கெடுத்து விட்டான். அதாவது என்னென்னா அவளோடு சயனித்து அவளை என்னென்னா கெடுத்து விட்டான். கெடுத்து விட்டது நிமித்தமாக பார்த்திங்கன்னா
யாக்கோபனுடைய குமாரர்கள் என்னென்னா கோபம் கொள்கிறாங்க. இதை அறிஞ்சோன்னே அவங்களால தாங்க முடியல. அதோடு மட்டும் இல்லாமல் அந்த காரியத்தை செய்ததோடு மட்டும் இல்லாமல் அவன் என்னென்னா தன்னுடைய தகப்பன் இடத்துல சொல்கிறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு, அவன் அவளோட இன்பமாக பேசினா அவளுடைய பார்வைக்கு என்னென்னா மிகவும் பிரியமாக இருந்தாள் என்றெல்லாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இதிலிருந்து ஒரு காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேகருடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அநேக காரியங்களை விட்டு விடுகிறார்கள். இன்றைக்கி பிள்ளைகள் பார்த்திங்கன்னா வளர்க்க வேண்டிய வழியில் வளர்க்காதபடி என்னென்னா எல்லாரும் தன்னுடைய பிள்ளைகள், அதாவது என்னென்னா உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்று. அது மாதிரி தான் என்னென்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் என் பிள்ளைங்க அப்படி நடக்காது, என் பிள்ளைங்க அப்படி வழி தவறி போகாது என்று தான் எல்லாம் நினைத்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கும் பாருங்கள், அந்த தீனால் தேசத்து ஸ்திரீகளை பார்க்க போன இடத்துல தான் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை காணப்பட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக வளருகிறார்கள் என்பதை நீங்கள் நன்றாக நினைத்து கொள்ளுங்கள். அநேகர் சொல்லுவாங்க, என் பிள்ளை நன்றாக இப்போவே என்னென்னா 2 வீலர் ஓட்டுறா, நல்லா ஓட்டுறா, அங்கே போகிறா இங்கே போகிறா, எல்லாம் நல்லது தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா பிள்ளைகள் வண்டியை எடுத்துக்கொண்டு எங்கே போகிறார்கள், யாரை பார்க்காங்க. இன்றைய நாட்களில் பாருங்கள், அவங்க பழகினவுடனே அவனுக்கு பார்த்திங்கன்னா சிம் கார்டு வாங்கி தரான், பழகினவுடனே அவனுக்கு ஒரு மொபைல் வாங்கி தரான். அவங்க அதில் உள்ள பேரையும் பார்த்திங்கன்னா எல்லாம் பெண்கள் பேராக தான் இருக்கும். இவங்க என்ன நினச்சிவாங்க, சரி எல்லாம் என்னென்னா தன்னோட ஃப்ரெண்டோட தான் அவள் பழகி கொண்டு இருக்கிறாள் என்று இவங்க நினச்சி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் என்னென்னா மணிக்கணக்காக உனக்கு என்ன பேச்சுன்னு ஒரு நாள் கூட அவங்க என்னென்னா கேட்பது கிடையாது. தன்னுடைய பிள்ளைகளை கண்டிப்பதே கிடைக்காது. இங்கே பாருங்கள், அவங்க இப்போ ஊருக்கு புதுசாக போய் குடியேறி இருக்கிறாங்க. அங்கே அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் தேசத்து பெண்களை பார்க்க போகிறேன் என்று ஊரை சுற்றி பார்க்க போன இடத்துல இப்படிப்பட்டதான ஒரு விபரீதமான காரியங்கள் நடந்து விடுகிறது. உடனே அந்த ஊர் பிரபு அவனே தானே ஊரில் உள்ள, அதாவது அந்த ஊரையே ஆட்சி செய்கிறவன் அவன் தான். அதனால் வேண்டி அவன் தன்னுடைய தாப்பன் இடத்துல சொல்கிறான், அவன் பேர் ஏமோர். அவன் உடனே வந்து யாக்கோபிடம் வந்து என்ன பண்ணுறான், பெண் கொள்ள வருகிறான். பெண் கொள்ள வரும்பொழுது இவனுங்க எல்லாமே பார்த்திங்கன்னா, அதாவது தன்னுடைய சகோதரியை இப்படி இவனுங்க நடத்தினது நிமித்தமாக அவனுக்குள்ளே கோபம் கொள்கிறாங்க. ஆனால் இவன் பெண் கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா அவன் சொல்கிறான், இதுமாரி நீங்கள் சம்பந்தம் கலந்து கொள்ளுங்கள், நீங்களும் எல்லாம் ஒன்றாவே இருப்போம். உங்களுடைய அதாவது பெண் கொடுத்து எல்லோரும் ஒன்றுக்குள்ளார ஒன்றாவே இருப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவனுக்குள்ளார என்னென்னா ஒரு ஆதங்கம் ஏற்படும். எப்படி விருத்த சேதனம் இல்லாத இடத்துல போய் நாங்கள் சம்பந்தம் கலப்பது என்று இவங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு வைராக்கியம் உருவாகிறது. யாருக்குள்ளார 12 பிள்ளைங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா ஒரு வைராக்கியம் உருவாகிறது. அப்போக்கு என்னென்னா யாக்கோபும் சொல்கிறான், இதுமாரி விருத்த சேதனம் இல்லாதவங்களோட நாங்கள் சம்பந்தம் கலக்க முடியாது, அதனால் வேண்டி என்னென்னா நீங்கள்லாம் விருத்த சேதனம் பண்ணணும்னு. உடனே பார்த்திங்கன்னா அந்த ஊரில் உள்ள எல்லா ஆண் மக்களையும் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுகிறாங்க. பாருங்கள், ஒருத்தனுக்காக வேண்டி என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எல்லா ஆண் மக்களையும் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் பண்ணுகிறார்கள். இன்றைக்கும் பாருங்கள், அநேகருடைய குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படாத ஆணும் இல்லாட்டி ரட்சிக்கப்படாத பெண்ணையும் தேர்ந்தெடுத்துக்கிட்டு அந்த கல்யாண நேரத்தில் பார்த்திங்கன்னா ஞானஸ்நானம் எடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான ஞானஸ்நானம் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட விருத்த சேதனம் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா உதவாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இருதயத்தில் விருத்த சேதனம் அதுதான் உண்மையான யூதனுக்குள்ள அடையாளம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளைய, இன்றைக்கு பாருங்கள், அநேகருடைய குடும்பத்தில் அப்படி தான் பிள்ளைய என்னென்னா வளர்க்க வேண்டிய இடத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துல விட்டுடுறாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போய் கடைசியில் பார்த்திங்கன்னா நிறுத்திடுறாங்க. அந்த ஐடியாவை பார்த்திங்கன்னா அவனுங்களும் கேட்டுட்டு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா விருத்த சேதனம் பண்ணாங்க. விருத்த சேதனம் பண்ணி
3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவனுக்கு வியாதி வந்துருச்சு, அவனுக்கு நோவு வந்துருச்சு, ஆண் மக்கள் எல்லாருக்கும் நோவு வந்துருச்சு. உடனே பார்த்திங்கன்னா சிமியோனும் லேவியும் பார்த்தான், வைராக்கியமாக பட்டயத்தை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய சகோதரியை இப்படி அவனுங்க தீட்டுப்படுத்துறது நிமித்தமாக அந்த ஊரில் உள்ளதான எல்லா ஆண் மக்களையும் பார்த்திங்கன்னா கொன்று மனைவி பிள்ளைங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு போயிடுறானுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா இவனுங்க கொள்ளை அடிச்சுட்டு வந்துடுறானுங்க. அப்போ தான் யாக்கோபு என்னென்னா இந்த வார்த்தையை சொல்கிறான், கானானியர் இடத்துலும் பெர்சியர் இடத்துலும் என்னுடைய வாசனையை நீங்கள் என்னென்னா கெடுத்துட்டீங்க. நான் நல்ல வாசனை வீசக்கூடியவனாக காணப்பட்டேன். நான் என்னென்னா கொஞ்சம் ஜனம், அவங்க என்னென்னா ஜனம் பெருத்தவர்கள். நம்மளே பொழைக்க வந்த இடத்துல இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னா எப்படி நம்மளை விட்டுருவாங்களா, நம்மளெல்லாம் வெட்டிடுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்பொழுது அவன் அந்த இடத்துல அந்த வார்த்தையை அவன் சொல்லுவதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை நன்றாக அறிய வேண்டும். இந்த இடத்துல பாருங்கள், அதாவது என்னென்னா கிறிஸ்துவனுடைய அதாவது என்னென்னா யாக்கோபு தன்னுடைய குமாரர்களை சரியாக அந்த இடத்துல அவன் கண்டிக்காத நிமித்தமாக அவனுடைய வாழ்க்கையை அவனுடைய குடும்பம் பார்த்திங்கன்னா அதாவது என்னென்னா நாற்றம் எடுக்க ஆரம்பித்தது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய இன்றைக்கு அநேகருடைய குடும்பங்களில் பாருங்கள், பிள்ளைகள் நிமித்தமாக அந்த குடும்பம் நாற்றம் எடுப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிள்ளையை வளர்க்க வேண்டிய விதத்தில் நீ வளர்க்கும் பொழுது அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்குது. நம்ம என்னென்னா சிறு பிராயத்தில் நம்ம விட்டுறோம். அநேக நேரத்தில் பார்த்திங்கன்னா தேவனுக்கு முதலிடத்தை கொடுப்பதை காட்டிலும் படிப்புக்கும் மற்றும் உள்ள அநேக காரியத்துக்கு பிள்ளைகளுக்கு முதலிடத்தை கொடுத்து அநேக இடத்துல பார்த்திங்கன்னா தனியாக நம்ம அனுப்புகிறோம். தனியாக அனுப்புறது தவறு கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை அதுக்குள்ளாக பார்த்திங்கன்னா தேவனுக்குரிய காரியங்களை நீங்கள் நன்றாக போதித்து நன்றாக வளர்த்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலனாலும் யாரனாலும் நீங்கள் தனியாக அனுப்பலாம். ஆணை ஆனாலும் சரி, பெண்ணை ஆனாலும் சரி, உங்களுடைய பிள்ளைகள் தவறாது. ஏனென்றால் தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். அநேக பாவமான காரியங்களுக்கு ஈடுபடும் பொழுது அவங்களுடைய அந்த வேத வசனம் அவங்களை எச்சரிக்கும். அதே நேரத்தில் அவங்களுடைய இருதயமே பார்த்திங்கன்னா வாதிக்கும். இன்றைக்கி அந்த காரியத்தை செய்வது கிடையாது. ஆனால் உலக பிரகாரமான காரியத்துக்கு பிள்ளைகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்து கொண்டு இருப்பது நிமித்தமாக அநேகருடைய குடும்பங்கள் பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா வாசனை வீசக்கூடியதான அனுபவம் இல்லாமல் அதாவது துர்க்கந்தமாக மாறி விடுகிறது என்பதை நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையில இப்படிப்பட்டதான துர்நாற்றம் வீசப்பட்டதான அந்த யாக்கோபுனுடைய வாழ்க்கையில் அடுத்தாப்புல பாருங்கள், அவங்களுக்குள்ளார அதாவது என்னென்னா தேவனுக்குரியதான சுபாவம் அந்த குமாரருக்குள்ளாக வெளிப்படுவதற்கு பதிலாக மாம்சத்துக்குரியதான சுபாவம் அங்கு வெளிப்பட்டது. மாம்சத்துக்குரிய சுபாவம் வெளிப்பட்டது நிமித்தமாக மன்னிக்க முடியாத ஒரு சுபாவம், அதே நேரத்தில் பழிக்கு பழி எப்படியும் வாங்கிவிடணும் என்றதான சுபாவம் அவருக்குள்ளாக காணப்பட்டது. அதே நேரத்தில் இப்படிப்பட்டதான தவறு செய்தோன்னு விடக்கூடாது என்று சொல்லி அவங்க பாருங்கள் அவனுடைய பொருளையும் பார்த்திங்கன்னா கொள்ளை அடிச்சுட்டு வந்துட்டாங்க, திருடிட்டு வந்துட்டாங்க. பாருங்கள், மாம்ச சுபாவம் அவர்களுக்குள்ளாக வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைய நம்முடைய வாழ்க்கையில் மாம்ச சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுமே ஆனால் நாம் சுற்று வட்டாரத்தில் நாம் வாசனை வீச முடியாது என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு முறை கூட பார்த்திங்கன்னா ஒரு விசுவாசி பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு 40-45 வருஷம் விசுவாசியாக இருக்கும். ஒரு தடவை கேட்கும் பொழுது பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அவர் வீட்டுக்கு பக்கத்துலன்னு சொன்னார். உடனே நான் சொன்னேன் இன்னார தெரியுமான்னுன்ற மாரி கேட்கும் பொழுது அவர் என்னென்னா டக்குன்னு என்ன சொல்லிட்டாரு, அவரையா நீங்கள் சொல்கிறீங்க என்ன மாரி, அவரை தெரியுமா, அவரை எல்லாம் கல் திருடின்னு சொல்லுவாங்கன்னு. என்னடா கல் திருடின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா அதுக்கப்புறம் தான் என்னங்க அப்படி சொல்கிறீங்க, என்ன இல்லையா அவர் நல்ல சகோதரனாச்சே அப்படின்னா, அட நீங்கள் வரங்க இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா இதுமாரி நான் காசு தரேன்னு சொல்லி நீ செங்கலை கொண்டு வாடானா அவன் அங்கங்கே இருக்கிற செங்கலெல்லாம் இவனுங்க
திருடிட்டு வந்து கொடுத்து, இப்போ நீங்கள் ஒரு செங்கல் ஒரு 8 ரூபான்னு வச்சுக்கோங்க, இவர் என்னென்னா 2 ரூபா தானே, சின்ன பிள்ளைங்களுக்கு என்னத்தை அதை பற்றி தெரியும், இப்படி கொடுத்து அவர் என்னென்னா செங்கலை வாங்கி வச்சுருந்துருக்கிறாரு. அது பாருங்கள் சுற்று வட்டாரத்தில் எப்படிப்பட்ட அவர் பாருங்கள் 45 வருஷம் விசுவாசி. அவர் வீட்டை தாண்டி பார்த்திங்கன்னா 3 வீடு தாண்டியே தான் பைத்தம், அவர் போகிற பைத்தமே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க எப்படி ரசிக்கப்படுவாங்க. அந்த ஊரில் ஒரு புறஜாதியம் பார்த்திங்கன்னா அப்படி சொல்கிறாரு மாரி. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். அதனால தான் பிரசங்கி சொல்கிறாரு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணுகிறது போல், அதாவது என்னென்னா நாணத்திலும் கனத்திலும் சிறந்தவனே சொற்ப மதியினமும் கெட்டு நார பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். நாணத்திலும் கனத்திலும் பேர் பெற்றவனு மதியினமும் அப்படி. சொற்ப மதியினம். இன்றைக்கி பாருங்கள் சொற்ப மதியினம் தான். அதாவது என்னென்னா சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும் பொழுது நல்ல அதாவது என்னென்னா நல்லவர்களாக தான் காணப்படுவார்கள். ஆனாலும் பார்த்திங்கன்னா சில சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அப்படியே தவறிடுவாங்க நமக்குள்ளார. அப்போ அதனால தான் கிறிஸ்துவின் சுபாவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று. உதாரணமாக பார்த்திங்கன்னா சில இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் கேமரா இருக்குது, அதனால் வேண்டி துணிஞ்சிருப்பாங்க. சில ஆஃபீஸ்க்கெலாம் போகும்பொழுது பார்த்திங்கன்னா அங்கே பார்த்திங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, ஆனால் டேபிளில் பார்த்திங்கன்னா முக்கியமானதெல்லாம் கிடக்கும். இவங்களுக்கு என்ன ஆகும், சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வறுமை நிமித்தமாக அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய சோதனையாக இருக்கும். யாருமே இங்கே இல்லையே, நம்ம எடுத்துகிட்டு போயிடலாமா என்னன்ற மாரி. சிலர் பார்த்திங்கன்னா அப்படியும் துணிஞ்சு பார்த்திங்கன்னா செய்துருவாங்க. அதாவது பிறனுடைய பொருளை நீ இச்சியாதிருப்பாயாக என்று நம்ம போதனை கேட்டிருக்கிறோம். நம்ம திரும்ப அந்த பொருளை எடுத்துகிட்டு வந்துட்டால் யாருக்கு தெரியணும். ஏதோ ஒரு சில சூழ்நிலையில் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டானுங்கன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்க. நிறையா பேர் அப்படி தான், ஒரு சின்ன காரியம் அற்ப காரியமாக இருக்கும், அதை போய் செஞ்சுட்டு பார்த்திங்கன்னா தன்னுடைய பேரை கெடுத்து கொள்ளுவார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாம் சுற்று வட்டாரத்தில் பார்த்திங்கன்னா அக்கம் பக்கத்தில் நாம் என்னென்னா வாசனை வீசுகிறதான ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நம்மை காண்பவர் தேவனை காண்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இன்றைக்கும் பாருங்கள், நம்ம ஒரு அதாவது மற்றவர்கள்லாம் யாரெல்லாமோ என்னமோ தவறு செய்வாங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு தவறை செய்துட்டோன்னா அவங்க பாருங்கள் கிறிஸ்தவங்கன்னு சொல்லிக்கிறாங்க, பாருங்கள் இந்த காரியத்தை செஞ்சுட்டு போனாங்க அப்படின்னு பாருங்கள் சொல்கிறத நம்ம நன்றாக அறியலாம். அது என்னென்னா ஆண்டவர் என்னென்னா அவன் மூலமாக நம்மகிட்ட பேசுகிறாரு, அதை நம்ம நினைக்கணும். அதன் மூலமாக எச்சரிக்கிறாரு, பாரு உன்னுடைய சாட்சியை ஈஸியாக கெடுத்துட்டு போயிட்ட. அவன் உன்னை பற்றி நல்ல எண்ணம் வைத்திருந்தான், ஆனால் அந்த எண்ணத்தை நீ ஒரே நிமிஷத்தில் கெடுத்துட்டு போயிட்டேன்னு. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் சுற்று வட்டாரத்தில் முதலாவதாக சுற்றுப்புறத்தில் நாம் வாசனை வீசுகிற ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். யாக்கோபனுடைய குமாரரிடத்தில் இப்படிப்பட்டதான திவ்ய சுபாவம் வெளிப்படுவதற்கு பதிலாக மாம்ச சுபாவம் வெளிப்பட்டது நிமித்தமாக அவர்கள் இப்படிப்பட்டதான காரியத்தை செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய மன்னிக்கக்கூடாத மனநிலை, பழிக்கு பழி வாங்குதல், பிறர் பொருளை கொள்ளையடித்தல், இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்கிறவர்களாக காணப்பட்டார்கள். நாம் நம்முடைய பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் வேலை ஸ்தலத்தில் நம்ம இருக்கிறதான இடத்துல எப்படிப்பட்டதான வாசனை வீசுகிற ஜீவியம் உடையவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அதை சிந்தித்தோம். அதாவது என்னென்னா சுனேமியா சொல்கிறாரு, நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற எலிசாவை குறித்து அவர் சொல்கிறாரு, இதுமாரி நம்மிடத்தை எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷன் ஒரு பரிசுத்தவான் என்று காண்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அவன் பரிசுத்தவான் என்று அவன் அப்படிப்பட்டதான சாட்சி பெற்றது நிமித்தமாக அவன் வரும்பொழுது போகும்பொழுதெல்லாம் தங்குவதற்காக அந்த வீட்டிலேயே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்தாள் என்று பார்க்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்டதான ஒரு பரிசுத்தவாட்டி என்று சுற்று வட்டாரத்தில் அப்படிப்பட்டதான பெயர் எடுக்கிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமா என்பதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையை கூட பார்க்கலாம். தாவீது யுத்த வீரன், அநேக யுத்தங்களை செய்தான், எல்லா யுத்தத்திலும் பார்த்திங்கன்னா அவன் ஜெயம் பெற்றவனாக காணப்பட்டான். ஆனால் ஒரு முறை அவன் அப்சலோம்
அப்சலோம் ராஜ்யபாரத்தை பிடித்து விட்டான். அப்சலோமுக்கு பயந்து அவன் என்னென்னா வெறுங்காலால் நடந்து போகிறான். அப்பொழுது பார்த்திங்கன்னா தாவீதினுடைய வீட்டில் அரண்மனையில் வேலைக்காரனாக இருந்ததான சீமேயி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனை குறித்து பார்த்திங்கன்னா தூசிக்கிறான். அதாவது என்னென்னா இரத்த பிரியனு, பேலியாளின் மகனே, ஒளிந்து போன்னு சொல்லிட்டு அவனை குறித்து தூசிக்கிறான். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தாவீதுக்கு பார்த்திங்கன்னா அபிஷாய் என்பவன் அவனுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா யுத்த வீரனாக அவன் இருந்து கொண்டிருக்கிறான். ரைட் ஹேண்டாக இருக்கிறான் அவன். அபிஷாய் நல்லா யுத்தம் பண்ணக்கூடியவன். அவன் சொல்கிறான், இதுமாரி அபிஷாயி, இந்த நாய் என்ன நம்மளை போய் தூசிக்கிறது, நீ ஒரு வார்த்தை சொல்லு, இப்போவே அவனை என்னென்னா ஒரே குத்தா நான் என்னென்னா குத்திடுறேன் இதுமாரி இன்னும் சொல்கிறான். அப்போதைக்கு பார்த்திங்கன்னா தாவீது பாருங்க அவனுடைய திவ்ய சுபாவத்தை அங்கு அவன் வெளிப்படுத்துகிறான். என்னென்னா கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரு. இதுமாரி அவன் சீமையை தூசிக்கட்டும், அவன் எவ்வளோ தூசிக்கிறானோ தூசிக்கட்டும், கர்த்தர் அனுமதித்திருக்கிறாரு. நீ ஏன் இதுமாரி அவனை என்னென்ன பழி வாங்க நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாருங்கள் தாவீது தன்னுடைய திவ்ய சுபாவத்தை வெளிப்படுத்தினான். அவன் நினச்சானா தாவீதே இதை பண்ணியிருப்பான். வசனம் எடுத்தீங்களா? 2 சாமுவேல் 16:10 அதற்கு ராஜா செரியாவின் குமாரரே எனக்கும் உங்களுக்கும் என்ன? அவன் என்னை தூஷிக்கட்டும், தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். ஆகையால் ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கத்தக்கவன் யார்? அதனால ஏன்டா இப்படி செய்கிறேன்னு ஏன் கேட்கத்தக்கவன் யார்? ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறாரு, அதனால உடுப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனுடைய திவ்ய சுபாவத்தை அவன் வெளிப்படுத்தினான் என்று பார்க்கிறோம். அதனால அவன் பாருங்க தாவீது வீசக்கூடியவனாக, தேவனுடைய சுபாவத்தை உடையவனாக அந்த இடத்துல அவன் காணப்பட்டான் என்று பார்க்கிறான். அந்த இடத்துல மன்னிச்சு விட்டுட்டு போயிடுறான். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய சுற்று வட்டாரத்தில் நம்முடைய வாசனை எப்படிப்பட்டதாக வீசுகிறது என்பதை நன்றாக ஆராய்ந்து கொள்ள. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா திருச்சபையில் நாம் வாசனை வீசக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். 2 கொரிந்தியர் 2:14 பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் எப்பொழுது எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை வீசுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் பாருங்கள், 3ஆவதாக நாம் வாசனை வீசக்கூடியதான இடம் திருச்சபை என்று பார்க்கிறோம். ஏன்னா திருச்சபையில் எல்லாருமே நாம் எல்லாரும் கூடுகிறோம், அடிக்கடி ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கிறோம். இந்த திருச்சபையில் நம்முடைய சுபாவம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது, நம்முடைய சுபாவத்தை வருகிறவர்கள் எப்படி காண்கிறார்கள்? சில சபையிலெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்முடைய சபையில் அப்படி இல்லை. சில சபையிலெல்லாம் பார்த்திங்கன்னா ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ளாமல் கூட இருந்து கொண்டு சபைக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. ஒரே கம்யூனியன் எடுக்கிறாங்க, ஒரே அப்பம் ஒரே ரசத்தை தான் எல்லோரும் என்னென்னா பானம் பண்ணுறாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா விரோதம், ஒருவருக்கு ஒருவர் பார்த்திங்கன்னா எப்படா பழித்திக்கலாம் என்றதான ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டு இருப்பதை நம்ம நன்றாக அறியலாம். அன்பு தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நம்மை காண்ப திருச்சபையில் பாருங்கள், அந்த சகோதரியை போல் கிடையாது, அந்த சகோதரனை போல் கிடையாது. அவர் ஒரு பரிசுத்தவான், தீமையான காரியங்கள் உடன்பட மாட்டார். அதே நேரத்தில் எந்த காரியத்திலும் அவர் தன்னுடைய சாட்சியின் ஜீவியத்தை காத்துக்கொள்வார். எந்த காரியத்திலும் என்னென்னா அதாவது என்னென்னா புறஜாதியான் போல் நடந்து கொள்ள மாட்டார் என்று திருச்சபையில் உள்ளதான மக்கள் நம்மை குறித்து அப்படிப்பட்டதான சாட்சி சொல்ல முடியுமா? அதுதான் பார்த்திங்கன்னா திருச்சபையில் வாசனைக்கு வீசக்கூடியதான ஜீவியம் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். இன்றைக்கி பாருங்கள், அனைவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது சிலர் எல்லாம் பார்த்திங்கன்னா சிலர் சபைக்கு வராததுக்கே காரணம் பார்த்திங்கன்னா, அதாவது ஒருவருக்குள்ளாக ஒருவர் நல்லா அன்பு பாராட்டி இருந்திருப்பாங்க. இவங்களுக்குள்ளார ஏதாச்சும் ஒரு கசப்பான காரியம் நேரிட்டிருக்கும். அடுத்தாப்பில் பார்த்திங்கன்னா, ஆமாம் அவங்க போகிற சர்ச்சுக்கு நான் ஏன் போகணும், அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் ஏன் போகணுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இவங்க ஆண்டவரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. இதுக்கு காரணம் ஆண்டவரா நீங்களா என்னன்னா அப்படிப்பட்ட காரியத்தை நீங்களாக செய்துக்கிட்டீங்க. அதுக்கு ஆண்டவர் போய் குறை சொல்லி எந்த விதத்திலுமே நியாயமே கிடையாது. அன்பு தேவனுடைய பிள்ளை, அதெல்லாம் ஆண்டவரே மன்னிக்கவே மாட்டார். நீங்கள் வேணால் சாக்கு போக்கு சொல்லிவிட்டு அதுமாரி என்னென்னா பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்திங்கன்னா அதை அனுமதிக்கவே மாட்டார் என்பதை நன்றாக அறிந்து கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளை, நாம் பார்த்திங்கன்னா திருச்சபையில் நாம் வாசனை வீசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். இன்றைக்கு அநேக இடத்துல பழகுவதற்கே பார்த்திங்கன்னா சில நேரத்தில் பயமாக இருக்குது. ஏன்னடா சிலர் ஏதாவது ஒரு எண்ணத்தை உள்ளார வைத்து கொண்டு பழகிட்டு பார்த்திங்கன்னா கடைசியில் பாருங்கள் நம்மளே கொண்டு போய்
எதுலையாச்சும் பார்த்திங்கன்னா சிக்க வைத்து விடுகிறான். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடக்குது. இது என்னென்னா விசுவாசிகள் மத்தியில் மாத்திரம் கிடையாது, ஊழியக்காரங்க மத்தியில் கூட இப்படிப்பட்ட காரியம் தான் நடந்து கொண்டிருக்குது. அது பழகிறதே எதுக்கு, சரி நன்றாக பழகிறார்கள் என்று நெருங்கி பழகும் பொழுது பார்த்திங்கன்னா அவங்க ஏதாவது ஒரு உள்ளான காரியத்தை இருதயத்தில் வைத்து கொண்டு நம்மோடு பழகுகிறார்கள். நம்ம யதார்த்தமாக நம்ம பழகுகிறோம், கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் போய் சிக்க வைத்து நம்முடைய வாசனையும் பார்த்திங்கன்னா அதில் கெடுக்கக்கூடியதான சூழ்நிலையில், நம்முடைய ஆவிக்குரியதான ஜீவமும் அழிந்து போகக்கூடியதான சூழ்நிலையில் சில காரியத்தில் பார்த்திங்கன்னா கொண்டு போய் விட்டுறாங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பார்த்திங்கன்னா 1 தெசலோனிக்கேயரில் பாருங்கள், அவர் சொல்லுவதை பாருங்கள். இந்த கேட்டகரி பார்த்திங்கன்னா விசுவாசிகள் இடத்துல இருக்கணும், அதாவது என்னென்னா போதகர்கள் மத்தியிலும் இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பு பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராலோசனையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை என்று சொல்கிறார். எங்கள் போதகம் எப்படி இருந்துச்சுன்னா வஞ்சகத்தினால இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை உள்ளார வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் பேசலை. அதே நேரத்தில் ஏதோ ஒரு ஆசையை உள்ளார வச்சுட்டு துராலோசனையினால் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதான் இருக்கலை. உள்ளார ஒன்றை வச்சுக்கிட்டு நான் வெளியே ஒன்று உங்கள்கிட்ட பேசலை. இன்றைக்கி நிறையா பேர் அப்படி தான் உள்ளார ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு பார்த்திங்கன்னா யதார்த்தவாதி மாரி நம்மளை பேசி பாருங்கள், அப்படி கபடாக பேசி ஏதாச்சும் ஒரு காரியத்தில் கொண்டு போய் அதில் நம்மளை கொண்டு போய் பார்த்திங்கன்னா திணிச்சிடுறாங்க. அன்பு தேவனுடைய பிள்ளையில் இந்த 2 வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுலினுடைய உண்மையை குறித்து நன்றாக அறியலாம். இரண்டாவதாக அவருடைய மனசாட்சியை குறித்தும் பார்த்திங்கன்னா அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு, ஏன்னா மனசாட்சியில் என்னென்னா கபடமுள்ளதாக நான் காணப்படல, ஏதாச்சும் ஒரு ஆசையை வச்சு கொண்டு நான் என்னென்னா அது மாதிரிலாம் உங்கள்கிட்ட பேசலை, நான் வஞ்சகத்தினால நான் பேசலைன்றாரு. அதுக்கு அடுத்த வசனத்தையும் பாருங்களேன், 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சுவிசேஷத்தை எங்களிடத்து ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். நாங்கள் என்னென்னா மனுஷனுக்கு பிரியமாக இருக்க பேசலை, நான் எங்கள் இருதயத்தை ஆராய்ஞ்சு பார்க்குற ஒருத்தர் இருக்கிறாரு. அதனால் தேவனுக்கு என்ன பிரியமான காரியமோ அதை தான் நான் என்னென்னா உங்கள்கிட்ட நான் பேசினேன்னு சொல்லிட்டு தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் இடத்துல அவர் சொல்கிறாரு. அடுத்தது சொல்கிறாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, எல்லாமே சொல்கிறாரு, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடின்னு. அடுத்ததில் பாருங்கள் 5ஆம் வசனத்தை சொல்கிறார், உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லைன்னு சொல்கிறாரு. பாருங்கள், நாங்கள் என்னென்னா நாங்கள் ஒரு இச்சையான காரியத்தை உள்ளார வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட என்னென்னா நாணமாக பேசி உங்கள்கிட்டருந்து தேவனே சாட்சி, என்னுடைய இருதயத்தை அறிகிற தேவன் சாட்சின்னு பாருங்கள் அவர் அவ்வளோ ஆணித்தரமாக சொல்கிறாரு. 14 நிருபத்தை எழுதினவர். அதே நேரத்தில் பாருங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பாருங்கள், அவர் என்னென்னா ஆண்டவர் அவரை பிடித்த உடனே தாமதமின்றி சுவிசேஷத்தை போய் அறிவித்தார். அப்போ என்னென்னா அங்கே உள்ள ஜனங்கள்லாம் சொல்கிறாரு, ஐயோ இவன் தானே நம்மளெல்லாம் துன்பப்படுத்தி நம்மளெல்லாம் கட்டி எருசலேமுக்கு கொண்டு போனவன், அவனே இப்படி என்னென்னா ரட்சிக்கப்பட்டு இந்த கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறானா, கிறிஸ்துவை குறித்து யார் யார் பிரசங்கித்தார்களோ அப்படிப்பட்டவங்கள தானே கட்டி கொண்டு போனான், ஆனால் அப்படிப்பட்டவனே இன்றைக்கி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்கிறானான்னு சொல்லி என்னென்னா அவங்க என்னென்னா ஆச்சரியப்பட்டாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா திருச்சபையில் என்னென்னா வாசனை வீசுகிறது. ஒரு காலத்தில் நம்ம ஒருவேளை தவறி இருக்கலாம், ஒரு காலத்தில் நம்முடைய சாட்சிகள் கெட்டு போயிருக்கலாம், ஆண்டவரை அறியாத நாட்களில் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கலாம். இன்றைக்கும் பாருங்கள், பிசாசு நம்மளை குற்றப்படுத்தும். ஆண்டவரை அறியாத காலத்தில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சுருப்போம், அந்த பாவத்தை எல்லாம் தேவன் நம்ம விட்டு மன்னித்து இருப்பார். ஆனாலும் என்னென்னா அப்போக்கப்போ பார்த்திங்கன்னா பிசாசு நம்மளை அதரியப்படுத்துவதற்காக நீ என்ன பெரிய யோக்கியண்ணா நீ அதை செஞ்சேன்னுவான். அதோடு மட்டும் இல்லாமல் பழைய ஆள் நம்மளை பார்த்தானா, அந்த சகோதரியெல்லாம் நம்பாதீங்க பிரதர், அதெல்லாம் ஆரம்பத்தில் இப்படி நடந்தது, இன்றைக்கி என்னென்னா பெரிய பரிசுத்த வாட்டி மாரி காண்பிக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்மளை குறிச்சே பார்த்திங்கன்னா அப்படி என்னென்னா பிசாசே பார்த்திங்கன்னா குற்றப்படுத்தி கொண்டிருப்பான். அதாவது அறியாமல் உள்ள காலங்களே தேவன் காணாதவர் போல் இருந்தார், ஆனால் இப்பொழுது
என்னென்னா எல்லாருக்கும் என்னென்னா நம்ம அறிஞ்ச பிற்பாடு அந்த காரியத்தை நம்ம செய்கிறவர்களாக நம்ம காணப்படக்கூடாது. அந்த 1 தெசலோனிக்கேயர்ல பாருங்களேன், அடுத்த வசனத்துலையும் பாருங்கள், 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தில் பாருங்களேன், உங்களிடத்தில் நாங்கள் பட்சமாய் நடந்து கொண்டோம், பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாக இருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எனக்கு பிரியமானவர்கள் ஆனபடினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்காக கொடுக்க நாங்கள் என்னென்ன மனதாக இருந்தோம் என்று அவர் சொல்கிறாரு. பாருங்கள், நாங்கள் எப்படிப்பட்டவெல்லாம் உங்கள் மத்தியில் நாங்கள் காணப்பட்டோன்னு. இப்படிப்பட்ட சாட்சி உடையவர்களே இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரர்களாம் எவ்வளோ பேர் அவங்க சபையில் கூடலாம், எவ்வளோ பெரிய பெரிய எத்தனையோ ஆலயத்தை கூட கட்டியிருக்கலாம். ஆனாலும் இப்படிப்பட்டதான சாட்சியின் ஜீவியம் அவர்களாக காணப்படுகிறதா என்பதை அறிந்து கொள்ளுங்க. கடைசியாக பாருங்கள், அவர் அந்த 10ஆம் வசனத்தை சொல்கிறாரு, விசுவாசிகளாகிய உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுண்மையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. பாருங்கள், விசுவாசி ஆகிய உங்களுக்குள்ளார நான் எவ்வளோ பரிசுத்தமாக நீதியாக பிழையுண்மையுமாய் இருந்தேன் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சின்றார். அன்பு தேவனுடைய பிள்ளையில் எங்களுடைய ஊழியம் இப்படிப்பட்ட ஊழியம்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அவர் திருச்சபையில் பாருங்கள், அந்த திருச்சபையில் தான் அவர் அந்த காரியத்தெல்லாம் சொல்கிறாரு. இதில் நீங்கள் ஏதாச்சும் குறை சொல்கிறதுனா நீங்கள் சொல்லுங்கள், என்கிட்ட அது இப்படிப்பட்ட காரியம்லாம் இல்லாமல் இருந்துச்சுன்னு நீங்கள் என்னென்னா இல்லை இதில் நிறையா காரியத்தில் நீங்கள் குற்றம் பண்ணினீர்கள் என்று இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தான் அவர் அந்த இடத்துல தன்னை குறித்து பார்த்திங்கன்னா சொல்லுவதை அவர் நன்றாக அறியலாம். திருச்சபையில் பார்த்திங்கன்னா அவர் வாசனை வீசக்கூடியவராக காணப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதே திருச்சபையில் தான் நம்மளும் இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசிகளாகிய நமக்குள்ளார பரிசுத்தமும் நீதியும் எந்தமான பிழையும் இல்லாமல் நாம் வாசனை வீசுகிற ஜீவியம் உடையவர்களாக காணப்பட வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளையை கரை திரை பிழை இல்லாத சபையாக தேவனுக்கு முன்பாக நிறுத்துவதற்காக தான் உங்களையும் என்னையும் தேவன் சபையில் வைத்திருக்கிறார். ஆகையால் நம்மிடத்தை காணப்படுகிறதான கரைகளை எல்லாம் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். நாம் வருகிற நாட்களில் இதுவரை நடந்தது எப்படியோ போகட்டும், இனிமேலாவது என்னுடைய வாழ்க்கை ஒரு வாசனை வீசக்கூடிய வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். பழைய காரியத்தை யாரோ பேசிட்டு போனால் பரவாயில்ல, அதையெல்லாம் தேவனே காணாதவர் போல் இருந்தார். ஆனால் என்னென்னா இன்றைய நாட்களில் தேவன் என்னோடு பேசியிருக்கிறார். ஆகையால் எல்லா சூழ்நிலையிலும் நான் வாசனை வீசுகிறவனாய் காணப்படுவேன் என்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. உண்மையிலே தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. தேவன் அதற்கேற்றதான பலனை உங்களுக்கு தருவார். தேவனிடத்தில் உங்களுடைய குறைகளை நீங்கள் அறிக்கையிடுங்க. தேவன் அதுக்கேற்றதான பலனை தருவார்.